நேற்று பூரா 6 சீட் புலம்பிட்டு இருந்தாங்க, 6 சீட் 4 சீட் இருந்தாங்க, இப்போ 8 சீட் புலம்புவாங்க. இது என்னன்னா வந்து ஒரு கட்சி வளர்ச்சி இருக்குல்ல, நீங்க கட்சியை பார்க்கணும். 8 என்பதே எட்டி பிடி என்பதற்கான ஒரு சைகை தான். எங்கள் இலக்கை எட்டி பிடிப்பதற்கான ஒரு இடமாக இதை பார்க்கிறோம். எட்டுவோம், எங்கள் இலக்கை எட்டுவோம். தென் மாவட்டம் மதுரை 10ல் ஏதாவது வாங்கணும், இல்லை மதுரை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் ஒரு தொகுதியை வாங்கணும். ஏனென்றால் விடுதலை சிறுத்தை கட்சி மதுரை மண்ணில் வேறுந்துச்சு, மதுரை மண்ணில் தான் இந்த கட்சி உருவானுச்சு. அப்படி உருவான இந்த இடத்துல இருந்து மதுரையை சார்ந்த யாராச்சும் ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுக்கணும். அது யாரோ இன்க்ளூடிங் கட்சியோட முன்னோடிகளுக்கு சீட்டு கொடுக்கணும். அதை வந்து பேச்சு அடிபடுது இல்லை, கனியை முதனா காஸ்ட்ரோ பேசுனது மட்டும் கிடையாது. ஒரு வழக்கறிஞர், அவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், ஒரு முக்குலத்து வகுப்பை சேர்ந்தவர். அவர் விடுதலை சிறுத்தைகள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்தார்னு ஒரு நபர் தான். ஆனால் அந்த சமூகத்தில் இருக்காங்கல்ல, அந்த சமூகத்தை சார்ந்த பல்வேறு திமுக, அதிமுக, அரசியல் கட்சியில் இருக்க எல்லாருமே வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு பெரிய தொகுதி எண்ணிக்கையில கூட வாங்கணும். நான் சொல்றேன், நான் பறையர் சமூகம் கிடையாது. நான் வந்து ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். ஏன்னா என் பேர் கேஸ்ட்ரோ. ஏன்னா நான் வந்து ஒரு முக்குலத்துவ சமூகத்தை சேர்ந்தவன். நான் எதுக்கு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் ஆதரிச்சிட்டு இருக்கேன். அவர் தான் தமிழ் சமூகத்துடைய ஒரு புரட்சியாளர், போராளி, என்ன ஒரு ஆகச்சிறந்த ஒரு தலைவராக இருக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்த்ததுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு சம்பட்டி அடியாக சனாதனவாதிகளுக்கு விழுந்திருக்கு, சாதியவாதிகளுக்கு விழுந்திருக்கு. ஏனென்றால் இந்த கூட்டணி வந்து தேர்தல் கணக்குக்காக கூட்டணி கிடையாது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து சொல்வதை தான். கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு திமுக ஊர்ல இருந்து விசிக வெளியிட உறுதி. இதுவும் இந்த சம்பாஷணையும் போயிட்டே இருந்துச்சு. இல்லை, என்னன்னா இவர்கள் மட்டும் எதிர்பார்க்க மாட்டாங்க, சனாதனவாதிகளும் நாங்கள் வெளியேற வேண்டும் என்று எங்களுக்கு வந்து நல்லெண்ணம் சொல்ற புத்தியோட விசிக மதிக்கும். அவர் ஏன் அங்க இருக்காரு தெரியல, நிர்பந்தமா அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள், அது அதிமுக அமைச்சர்கள் சொல்றாங்க, எல்லாரும் பேசினாங்க. ஆனால் வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை விசிகாவின் மாநில பொறுப்பாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு வழியாக பேச்சுவார்த்தை முடிந்து 8ங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அவங்க தலைவர் இப்போ லைவில் பேசிக்கிட்டு இருக்கார். சில உணவுபூர்வமான வார்த்தையை சொல்லி கொண்டிருப்பதை யாராலும் மறுக்க முடியாதுங்க. எங்களோட முதன்மை வந்து ஐடியாலஜி தான். குறிப்பாக வலதுசாரிகள், மதவாத சாதிவாத சக்திகள் யாரும் உள்ள வரக்கூடாதுங்கிற ஒரே காரணம் தான் திமுகவில் நாங்கள் கூட்டணி எடுப்பதற்கான காரணத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 3-4 தேர்தலில் சொல்லிகிட்டே இருக்காரு. அதைத்தான் இன்று சொல்லியிருக்கிறார். அதில் உறுதிப்பாட்டு நிலைப்பாக இருப்பதால் 8 தொகுதியை நாங்கள் சமரசம் செய்து கொண்டு வாங்கியிருக்கிறோம்ன்றாங்க. இருந்தாலும் கூட போன முறை வந்து இடதுசாரிகளுக்கு 6 கொடுத்தாங்க, அவங்களும் ஒன்று எடுத்துட்டாங்க. ஆனாலும் கூட இந்த 2 கூடுதலுங்கிறது அவர்கள் கொடுக்குற மதிப்பீடா அல்லது வேறு வழியே இல்லையா? அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு மகிழ்ச்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழுடைய உறுதிக்கும் கோட்பாட்டுக்கும் கிடைச்ச 8 தொகுதி அப்படி தான் பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் இரட்டை இலக்கத்தை எதிர்பார்த்தோம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வந்து அவருக்குள்ள நெருக்கடி, கூட்டணிக்குள்ள நெருக்கடியை உணர்ந்து 8 தொகுதி கொடுத்துருக்காங்க. பிற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி கொடுக்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு நாங்கள் கவனிக்கலை, கேட்கலை. எங்களுடைய நோக்கத்தில் மட்டும்தான் நாங்கள் குறியாக இருந்தோம். தலைவர் எழுச்சி தமிழர் வந்து தொடர்ந்து முகநூல் நேரலையாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட்டு கொடுக்காம தான் பேசியிருக்காரு. கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு வந்துடக்கூடாது, நம்மளால் கூட்டணிக்குள் ஒரு பங்கு வந்துடக்கூடாதுங்கிற அந்த நல்லெண்ணத்து நோக்கத்தோடு தான் ஊடகங்களை இந்த 20 நாளாக அணுகுனது. ஏன்னா ஏதோ நம்ம சொல்லி அது ஒரு சலசலப்பாயிடக்கூடாது, அது தொண்டர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பு கட்டக்கூடாது கூட்டணிக்குள்ள. அப்படி ஒரு முதிர்ச்சி வந்து தலைவர் எழுச்சி தமிழருக்கு இருக்கு. அந்த முதிர்ச்சி கிடைத்த வெற்றி தான் இது. அவருடைய பொறுமை, சகிப்புத்தன்மை, முதிர்ச்சி கிடைச்ச வெற்றி தான் அந்த 8 தொகுதி. உள்ள கூட மகிழ்ச்சி. ஏன்னா போன முறை நாங்கள் 6ல் நின்றோம், இப்போ 8ல் நிற்கிறோம். குறைச்சல் கிடையாது. நெருக்கடியில ஒரு 2 எக்ஸ்ட்ராங்கிறீங்களா? எக்ஸ்ட்ரா குறைச்சல் இல்லை, நம்ம அப்படிதான் பார்க்குறோம். ஏன்னா நம்மளை குறைத்து மதிப்பிட அவங்களும் இல்லை. அதனால வந்து நம்ம இதை வந்து வரவேற்கணும். உண்மையிலே முதலமைச்சர் அவர்களுக்கு லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
ஆனால் என்னன்னா நீ காலிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க கூட்டணி விட்டு வெளியேறுகிறது, தாவாக்கா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் விஜய் நெருங்கி விட்டார்கள், கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு, திமுக ஊர்லேருந்து விசிக வெளியிடு உறுதி, இதுவும் இந்த சம்பாஷணையும் போய்க்க இருந்துச்சு. இல்லை என்னன்னா இவர்கள் மட்டும் எதிர்பார்க்க மாட்டாங்க, சனாதனவாதிகளும் நாங்கள் வெளியேற வேண்டும் என்று எங்களுக்கு வந்து நல்லெண்ணம் சொல்ற புத்தியோட விசிக மதிக்க. அவர் ஏன் அங்க இருக்காரு தெரியல, நிர்பந்தமா அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள், அது அதிமுக அமைச்சர்கள் சொல்றாங்க, எல்லாரும் பேசினாங்க. ஆனால் பத்திரிகை துறையில் இருக்க எங்கள் மீது வச்சிருக்க நன்மதிப்பு வச்சிருக்க தோழர்களும் ஊடகங்கள் இருக்கிறவங்களும் உங்களை பாண்டி ஊடகங்கள் நடுநிலை ஊடகங்களும் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில் இருக்கணும், ஆனால் அதே சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நன்னடத்தின் அடிப்படையில் அனைவரும் பேசினாங்க. தலைவர் மேல ஒரு அந்த மதிப்பு வச்சு அனைத்து பத்திரிகை துறை நண்பர்கள் ஊடகத்தில் நண்பர்கள்லாம் வந்து விசிக கொடுக்கலாம், அதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா சனாதனவாதிகள் பேசுறதுக்கும் விசி இந்த கூட்டணி உடையங்கிற பேசுறதுக்கும் இந்த கூட்டணிக்குள்ள விசிகா இருக்கணும், ஆனா அதிக தொகுதி கொடுக்கணும், அவர் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அது அந்த அந்த மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்த்ததுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு சம்பட்டி அடியாக சனாதனவாதிகளுக்கு விழுந்திருக்கு, சாதியவாதிகளுக்கு விழுந்திருக்கு. ஏனென்றால் இந்த கூட்டணி வந்து தேர்தல் கணக்குக்காக கூட்டணி கிடையாது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து சொல்வதை தான், இது ஒரு கொள்கை கூட்டணி, ஒரு கோட்பாட்டுக்கான கூட்டணி. ஏனென்றால் இங்க இருக்க சனாதனவாதிகள் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்றைக்கு மக்கள்கிட்ட, மக்களை பிளவுபடுத்துறது, சாதியா பிளவுபடுத்துற வேலைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை நாம் முறியடிக்கின்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த கூட்டணிக்குள்ள எந்த சிக்கல் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு இந்த கூட்டணி தொடர்ந்து ஒரு 11 ஆண்டுகளாக வந்து நடத்தியிருக்கோம். 2017 இன்றைக்கு 2026 ஒரு 3-4 தேர்தலை இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றியை சந்தித்திருக்கு. இந்த 2026 200க்கு மேற்பட்ட இடங்களை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறுவோம். 200க்கு மேற்பட்ட தொகுதின்னு சொல்லி உங்க இப்போ தலைவர் இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காரு, நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதி இருக்கு இல்லையா, குறிப்பாக 6 தொகுதி தனி தொகுதியும் 2 பொது தொகுதியும் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து முன்ன இருந்த அந்த செல்வாக்கு, திமுக மீது இருந்த ஒரு நன்மதிப்பு, உங்கள் கூட்டணி என்னதான் நீங்க கொள்கை பேசினாலும் 6 துணை தொகுதி ஓகே, 2 பொது தொகுதியெல்லாம் வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, விடுதலை சிறுத்தைகளுடைய நன்மதிப்புங்கிறது இன்றைக்கு சோசியல் மீடியா எடுத்துக்கலாம், சமூக ஊடகங்கள் எடுத்துக்கலாம், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை எடுத்துக்கலாம், இல்லை எங்களுக்கு எதிராக பேசுகிறாங்கல்ல சனாதன சக்திகள், பத்திரிகை சார்ந்த நபர்கள், அவர்கள் சொல்வது கூட வந்து விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மட்டும் கிடையாது, வெகுஜன மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகவும் இன்னைக்கு இருக்காங்க. எழுச்சி தமிழர் வந்து இன்னைக்கு பொது சமூகம் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக மாறி இருக்காரு. ஒரு காலத்தில் எங்களை சாதியாக பார்த்தாங்க, அதை நம்ம மறுக்கல, சாதி இயக்கமாக பார்த்தாங்க, இந்த கட்சி வந்து ஒரு கூட்டணியில் இருந்தால் கூட ஓட்டு போட மாட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய உறுதியான கொள்கை அரசியல் இருக்குல்ல, தமிழ் தேசிய அரசியலாக இருக்கட்டும், அது சனாதனத்துக்கு எதிரான அரசியலாக இருக்கட்டும், நாங்கள் எடுக்கின்ற கொள்கை அரசியல் தான் எங்களை பொது சமூகம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக மாறியிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் வேரூன்றி பரவி இருக்கு, கிளைகள் இருக்கு. இன்னைக்கு 234க்கும் புதிய மாவட்ட செயலாளர்களை தலைவர் எழுச்சி அறிவிச்சிருக்காரு. இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு, கட்சியுடைய மறுசீரமைப்பு நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு. ஏனென்றால் இந்த சூழல், இன்றைக்கு தமிழ்நாட்டை பிடித்திருந்த சூழல் இருக்குல்ல, இது மோசமான ஆபத்தான சூழல். ஏன்னா ஒரு திராவிட கட்சியை டெல்லி சனாதனவாதிகள் இன்றைக்கு அப்படியே மூழ்கிட்டாங்க, மூழ்கி தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. இன்றைக்கு யாரெல்லாம் திராவிட அரசியல் பேசினார்களோ அவர்களெல்லாம் சனாதனவாதி கட்டுப்பாட்டுக்குள்ள போய் நிற்கிறாங்க. எடப்பாடி டெல்லிக்கு போன சொல்றீங்களா? ஆமா, எடப்பாடி மட்டும் இல்லை, இங்க தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பு அப்பெல்லாம் பேசுன சில இயக்கங்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பின்னணியில் போய் நிற்கிறாங்கல்ல. குறிப்பா நாம் தமிழர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலை தூக்கி பின்னிட்டு இருக்காரு. அப்ப இது எவ்வளவு பெரிய வேலாயத்துக்கும் சூழாயத்துக்கும் போட்டிங்கிறாரு. அது என்ன அரசியல் தெரியல. அப்ப இங்க வந்து ஒரு மண் சார்ந்து இருக்கிற சிக்கல்களை பேசாமல், இங்க சாதிய சிக்கலை பேசாம, தமிழருடைய உரிமை பிரச்சனை பேசாம நீங்க எந்த அரசியலை பேசி வெற்றி பெற போறீங்க? இருக்குல்ல. விடுதலை சிறுத்தைகள் நாங்க எடுத்துக்கொண்ட கொள்கைகள் 35 ஆண்டுகள் இந்த அரசியல் பாதையில, தேர்தல் அரசியல் 25 ஆண்டுகள் பாதையில ரொம்ப தெளிவா நிதானமா படிப்படியா இன்றைக்கு ஒரு என்ன சொல்றேன்னா பொது சமூகம் விடுதலை சிறுத்தைகள் மீது பெரும் நம்பிக்கையை, நன்மதிப்பு வச்சிருக்காங்க. அதை நாங்கள் கண்கூடா பார்க்குறோம். எங்களுக்கு சீட்டு எண்ணிக்கை, அந்த தொகுதி ஒதுக்கீடு ஒரு 4-5 நாளாக போகிறப்ப
எவ்வளோ பேர் உச்சி கொட்டினாங்க, எவ்வளோ பேர் வருத்தப்பட்டாங்க, விடுதலை சிறுத்தை கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முன்னணி பொறுப்பாளரை பதிவு செய்தாங்க. ஆமாம், முக்கியமானது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு ஒரு அரசியல் தெளிவில் தலைவர் எழுச்சி தமிழர் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் தமிழ் சமூகத்திற்கு உண்மையாக இருக்குது. சொல்லும்போது ஒன்று ஞாபகத்துக்கு வருது, இடையில கூட உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஹாஸ்ட்ரோ அவர்கள் பேசியிருந்தாரு. அவர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தான், ஆனாலும் கூட அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு முக்கியத்துவ பறைய நினைச்சாதீங்க, அவர் முக்கியத்துவ சமூகத்தை சார்ந்தவன், ஆனால் எங்களுக்குமே பாதுகாப்பு யாருன்னா திருமாதான் அப்படின்னு. திருமாவை தவிர இன்னைக்கு ஒரு தனித்துவமான தலைவர் யாருமே இல்லை, எல்லா சமூகமும் கொண்டாடக்கூடிய முக்கியமான தலைவருங்கிறது பேசினா அது வைரல் ஆச்சு. ஆமா, அது பொது சமூகத்தை எல்லாத்துக்கும் பொருந்துமா? கட்டாயம். நீங்க இன்னைக்கு இடதுசாரிய சிந்தனையாளர்கள் பேசுகின்ற அரசியல் பேசுறாங்கல்ல, பத்திரிகையாளர்கள்லாம். இன்றைக்கு நான் கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணிகிட்ட பேசினேன். மற்ற எல்லாத்தையும் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து தொகுதி கொடுக்கணும், அதை வரவேற்கணும் அப்படின்னு எல்லாருமே சொன்ன செய்தி நான் டெய்லியும் திரைப்பட இயக்குநர்கள்ட்ட பேசுகிறோம். அவங்க சொன்ன இதெல்லாம் வந்து வீசிக்காமல் ஒரு நன்மதிப்பு இருக்கு. ஆனால் ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஏனென்றால் இன்றைக்கு ஊடகங்களில் மிகப்பெரிய அழுத்தம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கொடுக்குறாங்க எல்லாருமே, அதனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கூடுதல் தொகுதியை ஒதுக்குவாங்கன்னு சொல்லி என்ன எல்லாருமே பேசியிருக்காங்க. அப்போ அந்த காஸ்ட்ரோ பேசுனது மட்டும் கிடையாது, ஒரு வழக்கறிஞர், அவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், ஒரு முக்குலத்துவ வகுப்பை சேர்ந்தவர். அவர் விடுதலை சிறுத்தைகள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்தார்னு ஒரு நபர் தான். ஆனால் அந்த சமூகத்தில் இருக்காங்கல்ல, அந்த சமூகத்தை சார்ந்த பல்வேறு திமுக, அதிமுக, அரசியல் கட்சியில் இருக்க எல்லாருமே வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு பெரிய தொகுதி எண்ணிக்கையில் கூட வாங்கணும், வெற்றி பெறணும். ஏன்னா பாதுகாப்புன்ற ஒரு சொல்லை தாண்டி இங்க நடக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, சாதிய பிரச்சனையாக இருக்கட்டும், மத பிரச்சனைகளாக இருக்கட்டும், அந்த பிரச்சனைகளுக்கு முன்மாதிரியாக நிற்கிறார்ல, உடனே குரல் கொடுக்குறாருல. இங்கே நடக்கிற லாக்அப் டெத் இருக்கட்டும், கற்பழிப்பு சம்பவங்கள் இருக்கட்டும், மக்களோட நிற்கிறோம்ல. நீங்கள் அது முதல் முக்கியம். நீங்கள் சும்மா வந்து இன்னைக்கு சில நாம் தமிழர் இருக்கட்டும், தாவேக்காவாக இருக்கட்டும், என்ன பேசுகிறாங்கன்னா, நாங்கள் அந்த நாட்டை ஆளுவோம், நாங்கள் நாட்டை ஆசிட்டுக்கு அனுச்சிட்டுக்கு அடிமையாகிறாரு, அறிவாலயத்தில் வந்து காத்துக்கிறாரு. இதெல்லாம் வந்து வாய்ச்சோடால் பேசுகிற பேச்சு. நான் சொல்ல கவுன்சிலர் கூட வர முடியாது இவங்கெல்லாம், புரியுதுங்களா? அப்போ இவங்கெல்லாம் என்ன பேசுவாங்கன்னா, அரிப்பு, விடுதலை சுருத்தியை பண்ணால் சொருந்துக்கிட்டே அலைகிறது, இது ஒரு புத்தி. சரி, நம்ம அதெல்லாம் அரசியலில் விடுதலை சிறுத்தை கண்டுக்க மாட்டோம். ஏனென்றால் எங்களுடைய வளர்ச்சி என்பது கூடி இருக்கு. இப்போ நேற்று 6 சீட்டு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு 8 சீட்டு சொல்லுவாங்களா? இவங்க பூரா நேற்று பூரா 6 சீட்டு புலம்பிட்டு இருந்தாங்க, 6 சீட்டு 4 சீட்டுனாங்க, இப்போ 8 சீட்டு புலம்புவாங்க. இது என்னன்னா வந்து ஒரு கட்சி வளர்ச்சி இருக்குல்ல, நீங்க கட்சியை பார்க்கணும். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில், ஒரு விளிம்புநிலை சமூகத்துல இருந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதை கட்சியா பரிமாணம் பண்ணி அதை அனைத்து தரப்பு மக்களையும் உள்வாங்கி கொண்டு அந்த கட்சிக்குள்ள பொறுப்பு கொடுத்து வெகுஜன மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் இருக்குல்ல, அது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம போற போக்குள்ள அதை பேசிட முடியாது, செஞ்சிட முடியாது. ஏன்னா இங்கே கட்சி தொடங்க உங்க நிலை என்னன்னு நமக்கு தெரியும், எதுக்காண்டி கட்சி தொடங்காங்கன்னு தெரியும். இன்றைக்கும் சில தலித் கட்சிகள், இயக்கங்கள் இன்றைக்கும் சனாதனவாதிகள் தொங்கிட்டு நிற்கிறாங்க, கெஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஆனா அப்படி திமுக கிடையாது. திமுக கூட்டு மரியாதையா பேசுறாங்க, மரியாதையா. முதல்வரே இது வந்து என்ன சொல்றது, நடக்கிற நடைமுறை அறிவாலயங்கிறத தாண்டி முதல்வரும் திருமாவுமே கலந்தோலை திருமாவே தொடர்ந்து கூப்பிட்டு வந்து ஆழ்வார்பேட்டை உங்களுக்குள்ள மரியாதை கிடைக்கும் சொல்லி பேசிட்டேன் முடிவு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆழ்வார்பேட்டையில் உட்காந்து அவங்க வீட்டில் இல்லத்தில் போய் உட்காந்து பேசி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகளை பற்றி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதியோடு தெரியும். ஏனென்றால் ஒரு கொள்கை உரியோடு உள்ள இயக்கம் எந்த இடத்துலையும் சமரசத்துக்கு இடம் இல்லாம, யாருடைய சமரசம் இல்லாம, மறைமுக சமரசம் இருக்குல்ல, ஒரு கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே பலரும் துண்டு போட்டு இருப்பாங்க, அப்படிலாம் இருக்குல்ல, அப்படிலாம் துண்டு போடுற புத்தி விடுதலை சிறுத்தைகள் கிடையாது, தலைவர் எழுச்சி தமிழரும் கிடையாது. ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது கொல்லப்புறம் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பார்ப்பாங்களா அவங்க? நாங்கள் இந்த அரசியல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் எடுத்ததுல இருந்து எங்களுடைய கதவை பூரா நாங்கள் அடைச்சிட்டோம். எங்களுடைய ஆப்ஷன் இருக்கும்ல, தாவேக்கா போவாங்களா, எடப்பாடி போவாங்க, எங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாதுட்டோம். எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும், அங்க எத்தனை எண்ணிக்கையில் சீட்டு கொடுத்தாலும் விடுதலை சிறுத்தை கூட்டணி எழுப்போம்னு சொன்னோம், தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்த தலைவர். அப்ப இது என்னன்னா, எடுத்துக்கொண்ட கொள்கைக்காண்டி தான் பேசணும் மொழிய, இது நோட்டுக்காக சீட்டுக்காகலாம் கிடையாது.
இன்றைக்கும் என் தலைவர் எழுச்சி தமிழர் மீது ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் என்றுதான் தளபதி அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த 8 தொகுதி, 8 மட்டும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் நிற்கிற தொகுதி மட்டும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட்டணிகள் அனைத்து தொகுதியுமே விடுதலை சிறுத்தை தொகுதி தான். இன்னைக்கு கூட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 8 கம்யூனிஸ்ட் 10 கம்யூனிஸ்ட் 8 விசிகா, அப்படி கிடையாது. இது விளிம்பு நிலை மக்களுக்காக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் கொடுத்த இடதுசாரிகளுக்காக கொடுத்த சீட்டு அப்படின்னு இருக்காரு. இது எவ்வளவு பெரிய பண்பு! இது விடுதலை சிறுத்தைகள் கொடுத்ததுன்னு சொல்லாம இது இடதுசாரிகளுக்கு விளிம்பு மக்கள் பாதுகாப்பு கொடுத்த சீட்டுங்கிற சொல்ற வார்த்தை ஒரு பண்பு முதிர்ச்சி. ஆக நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு களத்துல உறுதியோட செயல்படுவோம், வெற்றிகரமா செயல்படுவோம். ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, கூட்டணி அமைஞ்சிருச்சு, 8 சீட்டு உறுதியாயிருச்சு, முதல் கூட்டணிக்கு உறுதியாயிருச்சு, அப்புறம் 8 சீட்டுங்கிற உறுதியாக இருக்கு. அதை தாண்டி இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள் அது வந்து டிக்ளராக கிடைக்குமா? ஏன்னா இப்போ சோழவந்தான் தொகுதி கேட்டதாக கேள்விப்பட்டோம், அரக்கோணம், திண்டிவனம், பெரியவனம், அப்படி நிறையா கேட்டுக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டோம். நினைச்ச தொகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கட்டாயம் வாய்ப்பு இருக்கு. என்னை போன்றவர்களுக்கு ஒரு என்னன்னா வந்து இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் அந்த 2 தொகுதி தனி பொது தொகுதி இருக்கு இல்லையா, அதுலேயுமே தலித்துகள் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அப்படி நிற்க முடியாது. ஏனென்றால் எங்கள் கட்சியில் வந்து நான் பிற சமூகத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் ஏற்கனவே சானவாசன் இருக்காரு, பாலாஜி இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஆகையால் வந்து பொது தொகுதியில் தலித்தலா வேட்பாளர் இருப்பாரு. இந்த 6 தொகுதியில ஒரு தொகுதியை தென் மாவட்டத்தில் வாங்கணும்னா என்னை பொருள் ஆசை. ஏனென்றால் மதுரை தொகுதி, மதுரையில வந்து மதுரை தென் மாவட்டம், மதுரை 10ல் ஏதாவது ஒன்று வாங்கணும். இல்ல மதுரை ஒட்டி உள்ள மாவட்டங்கள்ல ஒரு தொகுதியை வாங்கணும். ஏனென்றால் விடுதலை சிறுத்தை கட்சி மதுரை மண்ணில் வேறுந்துச்சு, மதுரை மண்ணில் தான் இந்த கட்சி உருவானுச்சு. அப்படி உருவான இந்த இடத்துல இருந்து மதுரையை சார்ந்த யாராச்சும் ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுக்கணும். அது யாரோ இன்க்ளூடிங் கட்சியோட முன்னோடிகளுக்கு சீட்டு கொடுக்கணும். அதை வந்து பேச்சு அடிபடுது. இல்ல கனியமுதனோ பாவலனோ சங்கத்தமிழனோ யாரோ ஒரு நபருக்கு சீட்டு கொடுக்கணும். ஏனென்றால் மதுரையில ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுக்கணும் நோக்கம். ஏன்னா ஆட்டலர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் யாராச்சும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அது மதுரையை ஒரு அங்கீகரிக்கிற மாதிரி பெறும். கட்சி வளர்ந்த பகுதி. ஏனென்றால் இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு இருக்க போகுது. இந்த சூழலுங்கிறது வெற்றி வாய்ப்புள்ள சூழல். அப்ப இந்த நேரத்துல மதுரைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாருன்னா தலைவர்களுக்கு இதன் சார்பா ஒரு நன்றியை தெரிவிச்சுப்போம். ஏன்னா அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு அர்ப்பணிப்போட மதுரை ஒரு உருவாக காரணம், அவ்வளவு தூரம் உழைச்சிருக்காங்க மதுரையில் உள்ள நிர்வாகிகள் அத்தனை பேரும். அவர்கள் சார்பா யாருனாச்சும் ஒரு நபருக்கு தலைவர் எழுச்சி தமிழர் வந்து சீட்டு கொடுக்கணும் தான் என்னுடைய கோரிக்கையா தலைவருக்கு வைக்கிறேன். ஓகே, மற்றபடி மற்ற தொகுதியில் நீ கேட்குற தொகுதியில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? கட்டாயம் வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே 4 வெற்றி பெற்றிருக்கோம். காட்டுமன்னார் கோயில், நாகப்பட்டினம், திருப்பூர், செய்யூர், இப்படி 4 தொகுதி வெற்றி பெற்றிருக்கோம். இந்த 4 தொகுதியிலுமே வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு நன்மதிப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. அந்த மக்களுடைய அடிப்படை தேவையிலிருந்து அவங்க வீட்டு பிரச்சனை வரைக்கும் கட்சி போய் நின்றுருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள் நின்றுருக்காங்க, களமாடி இருக்காங்க. பல்வேறு நலத்திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த தொகுதியில் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வனுக்கு அம்பேத்கர் விருது கொடுத்துருக்காங்க கூடுதலா. ஆகையால் எங்களுடைய எதிர்பார்ப்பை தாண்டி நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் 4 சட்டமன்றத்துக்கும். ஆகையால் அது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கூட்டணி வெற்றி பெறும். ஏன்னா தாவேக்காவுக்கு என்ன சொல்றீங்க? தாவேக்கா தான் தொடர்ந்து கூட்டணி சொல்லிட்டு அவங்க வந்து அது பொய்யா, குறைஞ்சபட்ச உண்மையா? அது முழுக்க பொய் தான். ஒரு விஷயம்னா எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்போம் விடுதலை சிறுத்தை வெளிவராத. எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? எங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு? இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், தத்துவத்தின் முளைக்காத தனிநபர் தலைமை பாதை தடுமாறி திசை மாறி இழக்கும் தன் வலிமை என்று தலைவர் எழுச்சி தமிழுடைய அமைப்பாய்த்துறை நூல் குறித்த சொல்லாடல். ஏன்னா தாவேக்கான்றது ஒரு தத்துவத்தின் முளைக்காத கட்சி, ஒரு அரசியலே கிடையாது. வெறுமனையா திமுக எதிர்ப்பை மட்டுமே சொல்ல வராங்க. நீ மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? பாதிக்கப்படுற மக்களுக்கு நீ என்ன செய்ய போறீங்க இருக்குல்ல. இன்னைக்கு கூட வாகனத்துல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட். அப்ப தொடர்ந்து அவருடைய பயணங்களை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விபத்து, யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க. அது வந்து அது அரசியல் கட்சிக்கு நல்லதல்ல. ஒரு அரசியல் கட்சி தன் சார்ந்தவங்களை பாதுகாப்பதுக்கு தான் அந்த அரசியல் செயல்படும் ஒழிய தன் கூட நம்பி வரவங்க தொடர்ந்து மரணத்தை தொழுகும் போது அது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குல்ல, ஒரு ஒழுங்கினம் இல்லாமல் இருக்குல்ல. நீ இந்த உன் கட்சியவே ஒழுங்குபடுத்த முடியல, நீ எப்படி இந்த நாட்டை ஒழுங்குபடுத்த கேள்வி மக்கள் எழும்ல.
உன்னை கட்சியை சார்ந்தவனே உன்னை ஒழுங்குபடுத்த முடியலன்னா நீ எப்படி மக்களை கட்டுப்படுத்த போற? ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையாள முடியுமா? திறமை இருக்கா? ஒரு லாட் ஆர்டர் பிரச்சனை கையாள முடியுமா? ஒரு சாதிய கலவரத்தை உங்களை கையாள முடியுமா? அதெல்லாம் முடியாது. வாயில பேசிக்கலாம், நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம். ஆனால் இங்கே எவ்வளோ பெரிய நெருக்கடி என்பதை களத்தில் பார்த்தா தெரியும். ஆகையால் விஜய் போன்றவர்களாம் ஏதோ அரசியல் பேசிக்கலாம் மொழிய முழு அரசியல்வாதியாவோ முழு அரசியல் கட்சியாவோ தமிழ்நாட்டில் பரிமாணம் பெற முடியாதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஓகே, உங்களுடைய விமர்சனங்களில் உங்கள் கட்சி பெற்ற 8 தொகுதிகள் நீங்கள் சொல்கிற வரவேற்பையும் குறிப்பாக மதுரையை சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த கோரிக்கையும் அப்படியே உங்களின் வாயிலாக தோழர் திருமாவளவனுக்கே அனுப்புகிறோம் என்று அவரும் பார்வையிடலாம் நம்புகிறோம். இப்படியான ஒரு விவாத சூழலை அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி.